எல்லா காலகட்டத்திலும் டத்தோ ஸ்ரீ நஜீப்பின் விடுதலைக்கு மலேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறது. அதேவேளை இக்கட்சி தொடர்ந்து அந்த முன்னாள் பிரதமர் நஜீப்பின் விடுதலைக்கு இறுதி வரை போராடுவதுதான் கட்சியின் முதன்மை தீர்மானமாகும் என அதன் தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ RS தனேந்திரன் சூளுரைத்தார். இங்கு சிரம்பான் ஜெயாவில் நெகிரி செம்பிலான் மாநில மக்கள் சக்தி மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பேசிய அவர், 16 வயதை எட்டிவிட்ட மலேசிய மக்கள் சக்தி இன்று நாட்டில் மாயிகா கட்சிக்கு அடுத்த நிலையில் 2வது இடத்தில் மிகப்பெரிய இந்திய அரசியல் கட்சியாக திகழ்கிறது என குறிப்பிட்டார். மேலும் யாருக்கும் ஜோரம் போகும் கட்சியல்ல மலேசிய மக்கள் சக்தியும் அதன் தலைவர்களும். ஒரே கொள்கை, தனி கொள்கை என மக்கள் சேவைதான் இந்த கட்சி முதன்மை கொள்கையாகும் என கூறினார். அதேவேளை யாருக்கும் தயங்காது, தலைவணங்காது ஆணவமும் தலைகணமும் இக்கட்சிக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில கட்சி குறித்து பேசிய அவர், தற்போது புதிய தலைமைத்துவத்தின் கீழ் மாநிலம் மிகவும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படுகிறது என குறிப்பிட்டார். இந்நாட்டில் தமிழ் இடைநிலை பள்ளி ஒன்றை நிறுவ வேண்டும் என்பது கட்சியின் தொடக்க கால திட்டமாக இருந்து வந்துள்ளது. அதற்கான பரிந்துரையும் அதற்கான இடத்தையும் கட்சி அடையாளம் கண்டு நாட்டின் அப்போதைய பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப்பின் பார்வைக்கு முன்வைத்திருந்தது. இந்திய சமுதாயத்தின் அந்த கனவு நிறைவேறும் காலம் நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் அது. நஜீப் தலைமையிலான அரசாங்கம் கவிழ்ந்ததில் கனவும் கலைந்தது. அந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளது என்று தனேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக பேசிய மாநில தலைவர் கணபதி சிவலிங்கம், கடந்த 16 வருடங்களாக கட்சி பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இன்று நாட்டில் வலுவான ஒரு இந்திய அரசியல் கட்சியாக வழிநடத்தி கொண்டிருக்கும் கட்சி தலைவருக்கு புகழ் மாலையை மகுடமாகவும் அதையே கவிதையாகவும் அவர் சூட்டினார். இம்மாநாட்டில் மொத்தம் 4 தீர்மானங்களை மாநில உதவித் தலைவர் நாராயணன் வாசித்து முன்மொழிக அதனை போராளர்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர். அவற்றில் மாநில அரசாங்கத்தில் குறிப்பாக ஊராட்சி கவுன்சிலர், அரசு மருத்துவமனை பார்வையாளர் வாரியம் போன்ற துறைகளில் மக்கள் சக்திக்கு பதவிகள் வழங்க வேண்டும் என்ற தீர்மானமும், இடைநிலை பள்ளிகளில் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய பாடம் தொடர்ந்து கற்பிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் அடங்கும். முன்னதாக மாநாட்டில் மாநில செயலாளர் சரவண நாயுடு வரவேற்புரை ஆற்ற நன்றியுரையை மாநில துணைத் தலைவர் கௌதமன் வழங்கினார். இக்கூட்டத்தில் தேசிய தலைவரின் துணைவியார் டத்தின் ஸ்ரீவேணி, கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோ ரமேஷ், அதன் தேசிய உதவித் தலைவர்கள், இளைஞர், மகளிர், புத்ரி, தகவல் பிரிவு தலைவர்கள் மற்றும் அதன் மத்திய செயலவை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மலேசியா மக்கள் சக்தி கட்சியை வில்லனாக பார்த்தார்கள். ஆனா இப்பொழுது நாடு முழுவதும் மலேசியாவில் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு மலேசியாவிலே 2வது பெரிய இந்திய கட்சி தான் மலேசியா மக்கள் சக்தி கட்சி. மாற்றம் கிடையாது. We are the second largest Indian party in the country. I am very proud to say that. காரணம் என்னவென்றால், இந்த 16 ஆண்டு காலத்தில் நாடு முழுவதும் மக்கள் திரளாக நம்ப தொடங்கிவிட்டார்கள். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் அவரு 9 மாசம் பயணம் சொன்னார். கிடையாது, 9 மாசமா தலைவரா இருக்கிறார். ஆனா அவர் கட்சியில ஏற்கனவே ஒரு பல ஆண்டுகள் இருந்திருக்கார். இந்த 9 மாசத்துல எடுத்த சாதனை தான் பெரிய சாதனை. பெரிய கைத்தட்டல் கொடுங்க. முடியுமா டத்து, நம்புறீங்களான்னு கேட்டது. நம்பாமே ஒரு அதாவது சோறு பதம் பார்க்கிறதுக்கு 1000 சோறு தேவையில்லை. ஒரு சோறு எடுத்து பார்த்தாலே பதம் தெரிஞ்சிருமா? அந்த பதம் தான் நெகிரி செம்பிலான் எஸ்பி கானா. நெகிரி செம்பிலான் மாநிலம் இப்போது பல வளர்ச்சியை கண்டு வருகின்றது. அந்த வகையிலே 16 ஆண்டுகளாக வெற்றி நடைபோட்டு பல இன்னலுக்கு இடையில் இது வளர்ந்து வருகிறது. எங்களால் முடிந்த அளவு, அவர்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடரும், வளர்ச்சி பெறும். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிறைய உறுப்பினர்கள் சேர்க்கை, கிளைகளின் திறப்பு, டிவிஷன் தொகுதிகளின் திறப்பு இவை அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் வளரும். ஸோ இந்த உண்மையையும் இந்த வளர்ச்சியும் நான் இப்போ தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று சேர்ந்து ஒன்றை வேலை செய்யணும். ஏன்னா மக்கள் சாதாரண பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மிக ஒரு முக்கியமான ஒரு அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா
நன்றி சொல்லக்கூடாது நம்ம தலைவர் கௌதம் சார். அவங்க இல்லாமல் யாரும் வாழ அவருக்கு நன்றி சார். இறப்பட்டி வந்ததுக்கு என்னைக்கு இந்த நன்றியை பார்க்க மாட்டோம். நன்றி வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.